ஆல் வெல்கம் பேக் டு அஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ப்ரைடல் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த vlog வந்து நான் எப்போயோ ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப மாதங்கள் முன்னாடி எடுத்து வச்சது. 2024 எடுத்து வச்சது. மந்த் ஒரு ஜூலை மந்த் ஆர் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதையே நான் இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன். ஏன்னா நடுவில் வந்து டியூட்டோரியல்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்ததுனால இப்போ வந்து நான் கொஞ்சம் மேக்கப் டியூட்டோரியல் போடுறது இல்லை. ஏன்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, டிஎம்ஸில் தனியாகவும் கேட்டிருந்தீங்க, என்னோட இன்ஸ்டாகிராமில் அண்ட் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ ரீசன் என்னென்னா, கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அந்த ரீசன்னால் தான் நான் வந்து மேக்கப் டியூட்டோரியல் எதுவும் போடாமல் இருக்கேன். அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாமே இப்போ அப்கமிங்கில் அதுனா எல்லாமே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சது தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ எப்பயோ எடுத்து வச்சது, இப்போ என்னோடய சூழ்நிலை சுத்தமாக சரியில்லை ஒரு வீடியோ எடுத்து போடுறது அளவுக்கு. அதனால தான் ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் எனக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ரைடல் vlogல இவங்க பேரையே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இவங்கள தான் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் என்ன கான்செப்ட் எல்லாமே எனக்கு தெரியும். இவங்க வந்து கிறிஸ்டின் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்து. ஸோ இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் தான். மேக்கப்பை பற்றி பேசி என் வாயை தந்தாலே மேக்கப்னே வருது. ஸோ அதனால காலையில் அவங்களுக்கு கல்யாணம் வந்து இப்போதான் காலையில் அந்த மாதிரி ஏதோ ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் வெட்டிங்லாம் இல்லாமல் ஒரே வெட்டிங் தான், ஒரே ஸ்டைல் ஆஃப் வெட்டிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரிசப்ஷனுக்கு ஒரு 10 minutes முன்னாடி செயின் மாற்றிக்கிறது, அவ்வளோதான். ஸோ அந்த கிறிஸ்டின் ஸ்டைலில் எப்படி செயின் போட்டுப்பாங்களோ அந்த மாதிரி, அது கிறிஸ்டின் வெட்டிங் மாதிரியும் இல்லாமல் இந்து வெட்டிங் மாதிரியும் இல்லாமல் ஒரு வெட்டிங், அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த க்ரீன் கலர் சாரீ. ஆக்சுவலாக வந்து நீங்கள் லாஸ்ட்டாக கேட்கலாம், ஷார்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க இந்த மேக்கப் ரொம்ப பளிச்சுன்னு தெரியுதுன்னு. அந்த சாரீக்கு அப்படி தெரிஞ்சிச்சு, பட் நேரில் எங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி பளிச்சுன்னு தெரியல. பட் என்னோட ஃபோனுக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. பட் நீங்கள் நெக்ஸ்ட் சாரீ சேஞ்ச் பண்ண அந்த லாஸ்ட் ஃபைனல் வீடியோ வரைக்கும் பாருங்கள், நீங்களே சொல்வீங்க சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் மேக்கப் பண்ணியிருந்தோம். ரெண்டுத்துக்குமே செட் ஆகணும். பட் ஐ லுக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் பண்ணது வந்து செகண்ட் சாரீ, ரிசப்ஷனுக்கான சாரீ தான். ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்றது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைனலாக ஃபுல்லாக நான் முடிக்கிற வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஸோ நான் வந்தோடனே என்ன பண்ணேன்னா, என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டன் ஹேர் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருந்தாங்க அவங்க ஹேரை. ஸோ அந்த ஹேரில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஜஸ்ட்டு கிரிம்ப் பண்ணிக்கிட்டேன் வால்யூம் வேணுன்றதுக்காக. ஸோ கிரிம்ப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் ஹேர் டூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். க்ரௌன் பஃப் வச்சுட்டு சைட் பஃப் எல்லாமே வச்சுட்டு, ட்விஸ்டட் பஃப் மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நம்ம பஃப் வைப்போம்ல, அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வந்து சைட் பஃப் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது ஓவராலாக. பின்னாடி வந்து கேர்ள்ஸுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரொம்ப வால்யூமாக அந்த மாதிரி நம்ம ஒன்று வைப்போம்ல, அப்படி இல்லாமல் இந்த கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின் லேயராக நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரி. ஆக்சுவலாக நம்ம நல்லா பவுன்ஸியாக பண்ணிவிட்டு அதை வந்து பிரித்து விட்டு தின்னாக நம்ம மாற்றிப்போம். ஒரு 3 பார்ட்டாக 4 பார்ட்டாக பிரிச்சுப்போம் ஒரே கேர்ள்ஸை. அந்த மாதிரி பிரிக்காமல் நான் எடுக்கும் போதே ரொம்ப குட்டியாக எடுத்து கேர்ள்ஸ் பண்ணது தான். ஸோ தின்னாக பண்ணி அது ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களுக்கு வந்து முடிக்கும், அந்த முடிக்கு வந்து நிற்கல ஸ்ட்ரெயிட்டன் ஹேரில். ஸோ அதுக்கு தான் நான் யூஸ்வலாக எப்போவுமே என்னை பிரைட் புக் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டன் பண்ணாதீங்க, ஆஃப்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கோங்க, பட் பிஃபோராக பண்ணாதீங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க, நிற்காது. ஏன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டன் பண்ணதுக்கு. இன்னொன்று கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறதே கஷ்டம், ஸ்மூத்னிங், ஸ்ட்ரெயிட்னிங், கேரக்டின் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கும் போது. ஸோ அவங்க பண்ணி வந்து ஒரு 3 monthஸாக இல்லை என்ன சொன்னாங்கன்றதை நான் மறந்துட்டேன். ஸோ அந்த டைம் ஏன்னா போகலை, அது 3 monthஸோ 1 yearஓ 2 yearsஓ அது மேட்ரு கிடையாது. அங்கே போச்சா போலையான்றது தான் மேட்ரு. அங்கே அவங்களுக்கு வந்து போகாமல் ஸ்ட்ரைட்டன் வந்து நல்லாவே இருந்தது. அவங்க கேரக்டின் பண்ணாங்களா ஸ்ட்ரைட்டன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ அதுதான். ஸோ அப்போ அப்படி இருக்க ஹேரில் நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணணும். அண்ட் வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி, பிரைடோட ஃபேமிலி சைட்லேருந்து கேக் வெட்டினாங்க, மிஸ்ஸஸ் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பிரைட் டு பி இல்லை. ஸோ இன்றைக்கி கல்யாணன்றதுனால அவங்க வந்து அவங்க ஃபேமிலி வந்து செலிப்ரேட் பண்ண கேக் வாங்கிட்டு வந்து வெட்டினாங்க. ஸோ பாதி ஹேர்ஸ்டைல் பண்ணி முடிக்கும் போதே கூப்பிடுங்க வர சொல்லுங்கன்னொன்னே அனுப்பி கேக் வெட்டிட்டு வந்தோன்னே அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஹேர்ஸ்டைல் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் கேர்ள்ஸு. அண்ட் இதில் கொஞ்சம்
கொஞ்சமாக டாட் அந்த ஸ்டோன்ஸ்லாம் நம்ம வைப்போம்ல, கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். நம்ம அந்த கிராஃப்ட்டுக்கெலாம் நமக்கு கிடைக்கும் அது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்டோன்ஸை தான் நான் அவங்களுக்கு வச்சுருந்தேன். கொஞ்சம் அவங்களோட ஹேர் லுக்கையுமே டிஃப்ரெண்ட்டாக காண பின்னாடி வேணிலாம் வச்சு செட் பண்ணியாச்சு. அதுவும் நெக்ஸ்ட் சாரிக்கு செட் ஆகுற மாதிரி பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து பிரைட்டாக தான் கேட்டிருந்தாங்க, நல்லாவே பிரைட்டாக. ஏன்னா ரிசப்ஷன், ஸோ லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கணும், அதுவுமே அவங்க கலரையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. எப்படின்னா ரொம்ப அவங்க கலர்லேயே இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கலர் ஏற்றி நம்ம பண்ணியிருந்தோம். ஒரு 2 டோன் எக்ஸ்ட்ராவாக போய் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நான் என்னோட ஷார்ட்ஸ்லாம் என்ன போட்டிருந்தேன்னா, வீடியோவாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த க்ரீன் சாரீ லுக் தான் போட்டிருப்பேன். அவங்களுக்கு நெக்ஸ்ட் சாரீ சேஞ்ச் பண்ணி அந்த ரெட் லுக் வந்திருக்கும். ரெட் சாரியா மெரூன் சாரியா அந்த லுக் வந்து நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதனால என்ன நினச்சிட்டாங்க, இப்படி மேக்கப் பண்ணிட்டேன், இப்படி மேக்கப் பண்ணேன். ஃபுல்லாக இன்னைக்கு தான் நான் vlog போடுறேன். ஸோ இதில் பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் புரியும், சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்கும். ஹேட்டர்ஸ் யாருக்கும் நான் இதை சொல்லணும்னு இல்லை, நான் என் சப்ஸ்கிரைபருக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணி அப்படியே பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்கப் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு இருக்க ரிச்சுவல்ஸ்லாம் டைம் இருந்துச்சு. நல்லாவே அவங்க பொறுமையாக ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிவிட்டு மண்டபத்துக்கெல்லாம், எங்கள் மண்டபத்தில் தான் ஃபங்க்ஷனு. எங்கள் வீட்டிலேருந்தே வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் தானே, ஆமாம் 10 to 5 மினிட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு நம்ம டிஸ்டன்ஸே. ஸோ அவ்வளோதான் தூரமே. டக்குன்னு வந்தாச்சு, அதுவும் ஆட்டோவில் வந்துட்டோம். ஸோ எல்லாம் வந்துட்டு மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சுல நான் என்னோட என்ன சொல்கிறது ப்ரைடல் விலாகை பற்றி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எல்லாரும் கேட்டிருந்தீங்க ப்ரைடல் விலாக் ஏன் போடுறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ இருக்குது, இன்னுமே நிறைய இருக்குது போடுறதுக்கு. ஆனால் எனக்கு எடிட் பண்ணி போட டைம் இல்லை. இதெல்லாம் பின்னாடி இருக்குது. ஸோ முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக இப்போ எடுக்கிறதே எடுத்து அப்படியே போடுறேன். ஸோ இப்போ தான் கொஞ்சமாக நான் வந்து இதை எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த டைமில் என்ன சொல்லணும்னா, என்ன மாதிரி மேக்கப் பண்ணணும், நீங்கள் எப்படி வந்து ஒரு மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறீங்க, எப்படி வந்து அந்த மேக்கப் ரொம்ப க்ளாஸியாக லைக் க்ளோவிங்காக தெரியுது, இன்னர் க்ளோவாக, அதாவது ஹைலைட்டர்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு க்ளோ இருக்குது. அண்ட் ஆஃப்டர் அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் அதே க்ளோ வந்து மெயின்டைன் ஆகுது, சூப்பராக இருக்குது. அது எப்படி லாங் லாஸ்டிங்காக, அதுவும் ஸ்வெட் ப்ரூஃபாக ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கே அப்படின்றது. ஸோ ரீசன் எல்லாமே டெக்னிக் தான், ஓகேங்களா. அதோட சீக்ரெட்டுன்னா நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, டெக்னிக். அண்ட் நான் வந்து கச்சமொச்சான்ட்டு வந்து 10 ஸ்டெப்பு 15 ஸ்டெப்பு அப்படிலாம் நான் மேக்கப் பண்ண மாட்டேன். என்னோட மேக்கப் ஸ்டெப்ஸே வெரி சிம்பிள், ரொம்ப கம்மி. பேஸே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி மேக்கப் பண்ண கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட 2 days மாஸ்டர் கிளாஸ் February 8th and 9th வருது. அதாவது 8ஆம் தேதி 9ஆம் தேதி February month வருது. ஸோ அந்த February monthல வர என்னோட கிளாஸில் ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2025 என்ன வளர்றேன் நான், 2025ல் February monthல என்னோட கிளாஸ் 8th and 9th 2 days கிளாஸாக வருது. இல்லை 1 day வேணாலும் 1 day ஜாயின் பண்ணிக்கலாம், 2 days வேணாலும் 2 days ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 day ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் ஜஸ்ட் 750 தான். அண்ட் 2 days ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் வந்து 1499 மட்டும்தான். இவ்வளோ அஃபோர்டபுள் ஃபீஸில், அதுவும் வித் சர்டிஃபிகேட்டோட யாரும் மேக்கப் கிளாஸ் எடுக்கிறது தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. February 7th வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் இருக்குது. ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான், ஆனாலும் இன்கேஸ் அதுக்குள்ளேயே சீட் புக்காக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களோட சீட்ஸை வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. 2 days சேர்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 750 or 500 பே பண்ணி உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பேலன்ஸை கிளாஸ்க்கு ஒரு 3 days முன்னாடி பே பண்ணாலே போதும், வேறு எதுவும் நீட் இல்லை. அண்ட் 1 day சேர்றீங்கன்னா ஃபுல் ஃபீஸ் 750 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து பேசுறதுக்கு பயப்படாதீங்க. யூடியூப்ல தான் வர நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கூச்சமாக இருக்குது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, என்ன எப்படி இருக்கும், எப்படி பேசுவீங்கன்னு. ஆனால் பேசினாதான் தெரியுது எப்படி இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் பேசுகிற வரைக்கும் ஒரு பயம் இருக்குன்னு. பயப்பட வேணாம், ஃபீல் ஃப்ரீ. உங்கள் சிஸ்டர் மாதிரி, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி நினச்சி எனக்கு நீங்கள் கால் பண்ணி மேக்கப் கிளாஸை பற்றி டீட்டெயில்ஸோ இல்லை மேக்கப் பேக்கேஜ் பற்றி டீட்டெயில்ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து அப்படியே மேக்கப் பண்ணியாச்சு. ஐ லுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நல்லா போல்டாக போயிருந்தேன். ஸோ அந்த போல்ட் லுக் ரீசன் அவங்களோட செகண்ட் சாரீ வந்து செம்ம சூப்பராக இருக்கும், நீங்களே பார்க்கலாம்.
அப்படியே நீங்கள் பாருங்கள் என்னென்ன வருதுன்றத நான் மேக்கப் எப்படி பண்ணுறேன்னு. அண்ட் வந்து நீங்கள் புதுசாக பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒய் பிகாஸ் ஏன் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு தெரியாது. ஸோ நாங்கள் ஃபுல்லாக டுட்டோரியலாக நான் பேசுகிறதெல்லாம் காட்ட முடியாது. அப்படி நாங்கள் ஒன்றும் பேசிக்கவும் மாட்டோம் நல்லா இருக்கா ஓகேவா, அதுதான். ஸோ அங்கே நான் சொல்லியும் உங்களுக்கு கொடுத்து எடுக்க முடியாது. இது மாதிரி தான் நான் சொல்ல முடியும். ஸோ இதை பார்க்குறதுலே நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்லேருந்து என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சொன்னேன். பார்த்தா ஒரு ஓகே இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் நம்ம கேரி பண்ணிட்டு போகணும், இந்தந்த ப்ராடக்ட்ஸ் கொண்டு போகணும், இதுதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும், செகண்ட் மேக்கப் பண்ணணும், இல்லை ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் பண்ணணும், இல்லை செகண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்புறம் மேக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே எனக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சைட் ப்ரெப்பிங் பண்ண சொல்லிட்டு எங்கள் அம்மாவை நான் மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஹேர் ஸ்டைலை கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக முடிச்சிடுவேன். ஸோ மேக்கப் எல்லாமே முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ என் பிரைடோட ஃபைனல் லுக் காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரிவ்யூவை வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அண்ட் நீங்கள் பாருங்கள், ஏன்னா நான் இதில் போட மறந்துட்டேன், என்னோடய ஃபோனில் தான் இருக்குது. நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் செகண்ட் சாரீ இது தான், கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எலகெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் வந்து ரொம்ப பளிச்சுனும் இல்லை, மேக்கப் வந்து கரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்குச்சு. அண்டு அவங்களுக்கு வரவேற்பெல்லாம் நடந்தது. நான் பெரிய வீடியோ ஒன்று எடுத்தேன், அவங்க அந்த டிஜேலேருந்து வர ஃபாக்லாம் போட்டு வர எஃபெக்டோட சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அதை காணும். ஸோ அதுதான் அங்கே மேட்ரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்